ஒரு குடும்பத்தோட பொருளாதார திசையை மாற்றும் சக்தி யாரிடம் இருக்குதுன்னு தெரியுமா? அந்த வீட்டோட பெண்களிடம் மட்டும்தாங்க. தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் கோடைகால சிறப்பு நிதியாக மகளிருக்கு 2000 ரூபாய் வழங்கும் அறிவிப்பும், அதனுடன் மகளிர் உரிமை தொகையை 2000 உயர்த்தும் தேர்தல் வாக்குறுதியும் வெறும் பண உதவி அறிவிப்பு மட்டும் இல்லைங்க. இது பெண்களை மையப்படுத்திய அரசியல் மற்றும் சமூக பொருளாதார மாற்றத்தின் அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னே சொல்லலாம். 3 மாத உரிமை தொகையுடன் சேர்த்து 5000 வழங்கப்பட்ட தருணம் ஒரு மெசேஜ் மட்டும் இல்லைங்க. குடும்பத்தின் நிதி சாவி பெண்களின் கையில் இருக்க வேண்டும் என்ற தத்துவம் கூட இதில் அடங்கும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆரம்பித்த தருணத்திலிருந்து இது ஒரு மாதாந்திர உதவி திட்டம் மட்டும் இல்லை, இது பெண்களின் மரியாதை, அவர்களின் தீர்மானிக்க உரிமை, குடும்பத்தில் அவர்களின் குரல் வலுப்படுத்தும் முயற்சி. இப்போ பார்த்தீங்கன்னா அதை 2000 ரூபாயாக உயர்த்துவோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மே மாதம் மட்டும் 4000 ரூபாய் வழங்குவோம் அப்படிங்கிற அறிவிப்பு அரசியல் வாக்குறுதி மட்டுமில்ல, பெண்களை மையமாக வச்சு தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தை நகர்த்தும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாலிசினே சொல்லலாம். இன்னைக்கு நாம பேச போறது என்னன்னா 2000 ரூபாய் பற்றி இல்லைங்க. அந்த 2000 ரூபாய் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத பத்தி தான். சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா சாதாரண வெல்ஃபேர் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இல்லைங்க. இது தமிழ்நாட்டின் அரசியல், பெண்களோட எம்பவர்மெண்ட், குடும்ப பொருளாதாரம், தேர்தல் வாக்குறுதி, சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி, ஃபிஸ்கல் சஸ்டைனபிலிட்டி எல்லாத்தையும் இணைக்கும் ஒரு பெரிய விவாதம்னே சொல்லலாம். தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா கோடைக்கால சிறப்பு நிதியாக மகளிருக்குன்னு ஸ்பெஷலாக 2000 ரூபாய் வழங்க முடிவு எடுத்திருப்பது ஒரு சீசனல் ரிலீஃப் மாடல். அதாவது பார்த்தீங்கன்னா மே மாதம் பள்ளி திறப்பு செலவுகள், மின்சார கட்டணம் அதிகரிப்பு, தண்ணீர் பிரச்சனை, வீட்டு செலவுகள் அதிகரிப்பு போன்ற சீசனல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க திட்டமிட்ட இன்டர்வென்ஷனே சொல்லலாம். ஸோ கடந்த 2021 தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட வாக்குறுதியை அறிவிச்சாங்க திமுக அரசு. அதன்படியே பார்த்தீங்கன்னா சொன்ன வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றினாங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம், மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதை நிறைவேற்றியும் விட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 20 நாளைக்கு முன்னாடி 3 மாத மகளிர் உரிமை தொகை திட்டமான அதுக்கு 3000 ரூபாயும் ப்ளஸ் உரிமை தொகை அப்படின்ட்டு 2000 ரூபாயா 5000 ரூபாயா ஒவ்வொருடைய அக்கௌண்ட்டில் வர வச்சாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ மே மாதம் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது மகளிருக்கு 2000 ரூபாய் அதிகப்படுத்துவோம், அப்படி மாதம் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சு அந்த திமுக அரசு மீண்டும் ஆட்சி பொறுப்பில் ஏறும் பட்சத்தில் முதல் மாத தவணையாக பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் உரிமை தொகையும் பிளஸ் மகளிர் உரிமை தொகையாக 2000 ரூபாய் மொத்தமாக 4000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஜமாக இது ஒரு நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாகவே இருக்குது. இதே சமயம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் மகளிர் உரிமை தொகையுடன் சேர்த்து 5000 ரூபாய் வழங்கப்பட்டதன் மூலம் பார்த்தீங்கன்னா அரசு லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி உமன் ஹெட்டட் ஹவுஸ் ஹோல்டுக்கு ஷார்ட் டேர்ம் கன்சம்ஷன் பூஸ்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஏகப்பட்ட பெண்கள் மத்தியில் ஒரு ஹாப்பியான விஷயமாகவே பார்க்கப்படுது. ஸோ இது லோக்கல் மார்க்கெட்ஸுக்கு இமீடியட் ஸ்பெண்டிங் பவர் உருவாக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ இந்த வெல்ஃபேர் ஆர்கிடெக்சரின் மையத்தில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான். ஸோ மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த இந்த திட்டத்தை அடுத்த ஆண்டு முதல், அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட்சி பொறுப்பில் ஏறும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்க 2000 ரூபாயாக உயர்த்துவோம் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. பெண்களின் எக்கனாமிக் ஏஜென்சியை டபுள் செய்யும் முயற்சி என பொலிட்டிக்கல் நரேட்டிவ் பில்ட் செய்யப்படுது. ஸோ திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட இந்த உயர்வு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்லணும்னா இது ஒரு ப்ராமிஸாக இருக்குது. வெல்ஃபேர் கண்டினியூட்டி ப்ளஸ் ஓட் கன்சல்டேஷன் ப்ளஸ் ஜெண்டர் ஃபோக்கஸ்டு பட்ஜெட்டிங் ஆகிய 3 சேர்க்கையாகவே பார்க்கப்படுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மே மாதம் மட்டும் 4000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு. சீசனல் போனஸ் ப்ளஸ் எலக்ட்ரல் சிக்னலிங் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இங்கே தான் நம்ம டீப்பாக ஒரு அனலைஸ் பண்ணோன்னு ஒரு குடும்பத்தில் மாதம் 1000 ரூபாயிலிருந்து
ரூபாயாக உயர்ந்தால் ஹவுஸ் ஹோல்டு பார்கெனிங் பவர் பெண்களுக்கு அதிகரிக்குமா? ஸோ இன்ஃபார்மல் செக்டர்ஸில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு இது இன்கம் ஸ்டெபிலைசர் ஆகுமா? செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் ரீபேமெண்ட் டிசிப்ளின் மேம்படுமா? மைக்ரோ ஃபினான்ஸ் டிபெண்டன்ஸ் குறையுமா? ரூரல் பெட்டி ஷாப்ஸ் டர்ன் ஓவர் அதிகரிக்குமா? அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கிட்டையும் எழும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் ஆங்கிளில் பார்த்தா கோடிக்கணக்கான பயனாளிகளுக்கு வருஷம் 2000 ரூபாய் கூடுதலாக வழங்குவது ஸ்டேட் எக்ஸ்கியூசருக்கு ரெக்கரிங் பர்டன் ரெவன்யூ டெபிசிட் ஸ்டேட்டாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு இது சஸ்டைனபிள் தானா அப்படிங்கிற ஆப்போசிஷனான கேள்வி வரும். ஆனால் ரூலிங் நரேட்டிவ்ல இது வெல்ஃபேர் இன்வெஸ்ட்மெண்ட் தான், கன்சம்ஷன் லெட் க்ரோத் மாடல் தான், உமன் சென்ட்ரிக் சோசியல் ஜஸ்டிஸ் கவர்னன்ஸ் என ஜஸ்டிஃபை செய்யும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் நலத்திட்டங்கள் பொலிட்டிக்கல் கல்ச்சராகவே இருந்திருக்கு. ஸோ நூன்மேல் ஸ்கீம் முதல் மேரேஜ் அசிஸ்டன்ட் வரை உமனுக்கு ஓட் பேங்க் டெசிசிவ் ஃபேக்டர். ஸோ அதனால தான் இந்த அறிவிப்பு ஒரு சோசியல் பாலிசி மட்டும் இல்லைங்க, எலக்ட்ரோரல் ஸ்ட்ராட்டஜியும் கூட. ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கண்டென்ட்ஸ்லையும் இதுக்கு இருக்குது. க்ரோசரி ப்ரைஸஸ், எல்பிஜி காஸ்ட்டு, ஸ்கூல் எக்ஸ்பென்ஸு, ஹெல்த் கேர் சார்ஜ் உயர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் 2000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல் சப்போர்ட் தானா அல்லது சிம்பாலிக் சப்போர்ட் தானா அப்படின்னு பெனிஃபிஷரி ஃபீட்பேக் என்ன சொல்லுது அப்படின்னா, கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைமென்ஷனில் பெனிஃபிஷரி ஐடென்டிஃபிகேஷன், ரேஷன் கார்டு லிங்கேஜ், ஆதார் சீடிங்கு, பேங்க் டிபிடி சக்ஸஸ் ரேட்டு, கிரீவன்ஸ் ரிடல்சல் மெக்கானிசம், டூப்ளிகேஷன் ரிமூவல் போன்ற கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட் எல்லாமே இதில் இம்பார்ட்டன்ஸாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த ஐடியாலஜி டிபேட்டை நீ எல்லாருமே சொல்லலாம். ஸோ அண்ட் ஆல்சோ மே மாதம் 4000 ரூபாய் வழங்கப்படும் என்ற ப்ராமிஸ் சீசனல் ஃபெஸ்டிவல் போனஸ் மாதிரி சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் உருவாக்கும், சம்மர் மைக்ரேஷன் குறைக்குமா, ரூரல் ஸ்பெண்டிங் ஸ்பைக் தருமா என்பதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஸோ ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷனுக்காக இந்த திட்டம் யூனிவர்சல் பேசிக் இன்கம் மாடலுக்கு ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நிச்சயமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ உமன் ஒன்லி கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் லாங் டேர்ம் பாவர்ட்டி ரிடக்ஷனுக்கு உதவுமா, ஜெண்டர் பட்ஜெட்டிங்கில் இந்தியாவில் எப்படி இவால்வ் ஆகும், ஸோ அப்படிங்கிற மேக்ரோ பாலிசி டிஸ்கஷனும் இதில் சேர்க்கலாம். ஒரு பெண்களோட கையில் 2000 ரூபாய் கூடுதலாக வந்தால் அது ஒரு தொகை மட்டும் இல்லைங்க, ஒரு குடும்பத்தின் மாத செலவு திட்டத்தை மாற்றும் சக்தி. அது குழந்தையோட கல்வி கட்டணமாகவும், மின்சார பில்லாகவும், மருந்து செலவாகவும், சில சமயம் பார்த்தீங்கன்னா சேமிப்பாகவும் மாறும். அதனால தான் இந்த செய்தி வெறும் பணம் கொடுப்பது பற்றி மட்டும் இல்லைங்க, இது பெண்கள் மையப்படுத்திய சமூக பொருளாதாரம் மாற்ற அரசியலின் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிற பற்றியும் இருக்கு. ஸோ இறுதியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு பெண்களோட கையில் வரும் 2000 ரூபாய் என்பது ஒரு கரன்சி நோட்டு மட்டும் இல்லைங்க, அது ஒரு குடும்பத்தின் மாத செலவு திட்டத்தை சமநிலைப்படுத்தும் சக்தி, ஒரு குழந்தையின் கல்வி கட்டணமாக மாறும் வாய்ப்பு, ஒரு நோயாளியின் மருந்தாக மாறும் உதவி, சில நேரங்களில் ஒரு சிறிய சேமிப்பாக மாறும் பாதுகாப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை 2000 உயர்த்துவோம், மே மாதம் மட்டும் 4000 வழங்குவோம் என்ற வாக்குறுதி வெறும் தேர்தல் அறிவிப்பு மட்டும் இல்லைங்க, இது பெண்களை குடும்பத்தின் பொருளாதார மையமாக அங்கீகரிக்கும் அரசியல் சிந்தனை. ஆனால் இதன் வெற்றி தொகை உயர்வில் மட்டும் இல்லை, அது சரியான பயனாளி வரை சேருகிறதா, நிரந்தர நிதி ஆதாரம் உறுதி செய்யப்படுகிறதா, பெண்களின் உண்மையான அதிகாரமளிப்பு நடக்கிறதா என்பதில் தான் இருக்கு. ஒரு குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்றால் அந்த வீட்டின் பெண்மணியை வலுப்படுத்த வேண்டும். இந்த நம்பிக்கையை நிஜமாக்கும் முயற்சி தான் இந்த அறிவிப்பு. ஸோ அதனால தான் இது 2000 ரூபாய் பற்றிய செய்தி இல்லைங்க, இது பெண்களின் கையில் பொருளாதார அதிகாரம் சேரும் தருணம் பற்றிய செய்தி. ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மே மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் 4000 ரூபாய் விழுவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.